ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா இருந்துட்டு மீனா வேணா இந்த வீட்டில் இருக்கட்டும், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க வீட்டிலேருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இது என்னத்த அநியாயமாக இருக்குது? என் தம்பி செஞ்ச தப்புக்கு எதுக்காக என் அம்மா என் தங்கச்சியெல்லாம் இந்த தண்டனையை அனுபவிக்கணும்? இந்த வீட்டுக்கு நல்லது கேட்டதுக்கெல்லாம் அவங்க வர வேண்டாமா? இல்லை என்ன பார்க்கறதுக்கு கூட அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? வந்தால் அப்படியே வாசலோடி திரும்ப போகட்டும், உள்ளெல்லாம் வரக்கூடாது. திரும்ப வந்து என் கையில் கழுத்தில் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரோட்ல தனியாக போயிட்டு இருந்தேன்னா உன் மச்சனை விட்டு அது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டோன்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம் எங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் பார்வதி வீட்டுக்கு போனால் நீங்கள் என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா சொன்னீங்களா? ஆமாம், பொண்ணுங்க மட்டும்தான் அவங்க அம்மா புருஷன் கூட சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போகணுமா? ஏன் எங்களுக்கெல்லாம் ரோஷம் வராதா? இல்லை எங்களுக்கு தான் போக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுனா போங்க. ஆமாம், நீங்கள் எதோ என்னை விவாகரத்து பண்ணுறதா சொன்னீங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் எதுக்காக அப்படிலாம் சொல்ல போகிறேன்? ஒரு தடவை ஜெயில் தண்டனை ஆகிப்போச்சு, இதுவரை கடைசி வரைக்கும் அதுலேருந்து மாற போகிறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு என்னப்பா போய் இந்த வயசுலலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது ஸ்ருதி இருந்துட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் 80 வயசில் அவங்க ஒய்ஃபை வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாராம், அந்த மாதிரி ஒரு நியூஸே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி இருந்துட்டு எப்படி வந்திருப்பாங்கன்னு ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்வதி ஆண்டி கேட்டால் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. மீனா ஒரு பக்கம் நான் மண்டபத்துலலாம் போயிட்டு டெக்கரேஷன் ஒர்க்கு இருக்கான்னு சொல்லி நான் கேட்டுட்டு வரேங்க. சாம்பிளுக்காக நானே வீட்டில் ஒரு பூவில் டெக்கரேஷன் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் மொத்தக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நட்சத்திரம்லாம் காசு மலையாக வந்து விழுந்தா நம்ம கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும்ல, இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே பேராசைப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி இருந்துட்டு பார்வதியை தேடி வீட்டுக்கு போகிறாங்க. ஹெட் மசாஜ் வந்து பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி எப்படி வீட்டுக்கு வந்தாங்க? அவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னோங்க, ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம திடீர் திருப்புன்னு வந்து நின்றுட்டாங்க. வேற என்ன, வக்கீல் கொடுத்த 2 லட்சம் தான், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. காசு இருக்கிற இடமையும் ரோகிணி கிட்ட காட்டி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா இருந்துட்டு பூவில் டெக்கரேஷன் பண்ணதை வந்து முத்துக்கிட்ட வந்து காட்டுறாங்க. முத்து அதை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸ்ருதி வராங்க. இது வந்து ஒரு மண்டபத்துக்கு மட்டும் காட்டினா போதாது, இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.